அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் மாரி சேனல். இந்த வருஷத்துல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட படமா, படம் வரும்போதே திருவிழாவா கொண்டாடப்படுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து நூன் ஷோ வந்து சென்னை ராகேஷ் தியேட்டர்ல தான் பார்த்தேன். இந்த படத்துக்கு ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி 50 வருஷமா ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டைல் கிங்குன்னு ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு கொண்டாடக்கூடிய தலைவர்னு சொல்லி எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் இன்னைக்கு 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதே 1975ல் 14th ஆகஸ்ட் அன்னைக்கு தான் அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 50 வருஷம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகி ட்விட்டரில் வந்து திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. நாமளும் நம்ம சேனல் சார்பிலையும் தலைவர் ரசிகர்ன்ற முறையிலையும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் யூஎஸ் ரஜினி ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு டீம் வந்து எனக்கு வந்து டிஷர்ட்டு கொடுத்தாங்க. அந்த நல்லாவே இருந்தது. அந்த டிஷர்ட்டுக்கு அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் போட்டு அதை கொண்டாடுற விதமாக அதை வந்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் அதுக்கு அது கோஆர்டினேஷன் பண்ண ட்விட்டரில் இருக்கிற தலைவர் ஃபேன்ஸுகளுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தரையோட ரசிகராக 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோன்றதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் இன்றைக்கி. அதுவும் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ஒரு நல்ல மாஸ் மூமெண்ட்ஸ். அதுவும் அந்த டைட்டில் கார்டெலாம் போடும்போது தேட்டரே பின்னி எடுத்துருச்சு. இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தை தயாரித்து வெளியிட்ட சன் டிவி குழுமத்துக்கும் நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா தலைவர் படமே வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க, படம் வந்தால் தேட்டர்கள்லேயும் திருவிழா மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட ப்ரீ சேல்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை பல ரெக்கார்டுகளை முறியடிச்சு ரெக்கார்ட் மேக்கிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த படம் தமிழில் வந்து 1000 கோடி அடிக்குமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட கெஸ் படி கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு சான்ஸ் உள்ள படம் இது. ஸோ அந்த படம் எப்படி இருந்தது, எப்படி பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கலாமான்றதுக்கு ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் இந்த படத்தில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட நடிகர் பட்டம்லாம் இருக்குது. அது யார் யாருன்னு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். படத்தோட கதை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் வந்து சென்னையில் வந்து ஒரு தேவா மேன்ஷன் சொல்லி ஒரு மேன்ஷன் நடத்திட்டு வர்றாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சத்யராஜ் அவர்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து சந்திச்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் இவர் எங்கேயும் ஒரு விசாகப்பட்டினம் இருக்காருன்னு நியூஸ் மட்டும் தெரியும். பெரிய அளவில் டச் இல்லை. அது லேண்ட்லைன் இருக்க மாதிரியான ஒரு அந்த மேன்ஷனில் இருக்க மாதிரியான செட்டப்பில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு தகவல் வருது மேன்ஷனுக்கு, இந்த மாதிரி சத்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அங்கே போய் ஒரு நேரில் போய் விசாகப்பட்டினத்தில் போய் பார்க்கும்போது அந்த மரணம், சத்யராஜ் அவர்கள் மரணம் வந்து இயற்கையானது இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது, நம்பத்தகுந்த ஒரு நண்பர்கள் மூலயமா. ஸோ அது எதனால் வந்து சத்யராஜ் அவர்கள் இறந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர்களோட பொண்ணுக்கும் வந்து வில்லன் கோஷ்டிகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை, அதை வந்து முறியடித்து சத்யராஜ் குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அப்படிங்கிறது தான் படத்தில் பரபரப்பான கிளைமேக்ஸோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா அன்பீட்டபிள் தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு நடிகரால் எப்படி 50 வருஷம் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு ஒரு ஆச்சரியமாக வாய்ப்பிழந்து பார்க்கக்கூடிய அளவில் தான் சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகுது. அதுலேயும் வந்து அந்த டைட்டிலில் அந்த அந்த கார்டு போடும்போதே தேட்டரே வந்து தெறிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்கு அந்த சாங்ஸில் ஒரு டான்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமெடியெலாம் ஆன்லைன் காமெடியெலாம் அடிக்கிறது, அவர் லுலுசபா மாறனோட சேர்ந்து காமெடியில் ஆகட்டும், அதுக்கு இல்லாமல் ஸ்ருதிஹாசனோட அந்த சென்டிமெண்ட்ஸ் காட்சிகள், ஆக்ஷன்லாம் வந்து தெறிக்க விட்டாருன்னே சொல்லலாம். இந்த வயசுலேயும் அந்த ஆக்ஷன் டான்ஸ் ஸ்டெப்பு படத்தில் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் படத்தையே வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டு சிறப்பான ஒரு படத்தை விண்டேஜ் தலைவர் இஸ் பேக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் கிளைமேக்ஸ் காட்சிகளில் இந்த பழைய தலைவரை பார்த்த அந்த தீ படங்களில் அந்த காலகட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். தலைவரும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், டிஏஜிங்களெல்லாம் பின்னி படல் எடுத்துறாரு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சீனில் வந்து பீடியை வந்து வாய்க்கில் வந்து போட்டு எடுப்பார். அது இல்லாமல் ஒரு சீனில் வந்து அந்த தண்ணி அடிக்கிற சீனு நம்ம வந்து அதெல்லாம் ஆதரிக்கலை. இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு வந்து எப்படியோ அந்த ஒரு தண்ணி பாட்டில் எடுக்கும், நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். தண்ணி பாட்டில் வந்து ஸ்டைலாக பின்னாடி இருந்து எடுத்து அப்படி குடிப்பார். ஸ்டைலின்னா அது புது இலக்கணம் கூட சொல்லலாம் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், இன்னும் பல ஆயுசோடு இருக்கணும், நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
அடுத்த படத்தில் முக்கியமான கேரக்டர் வந்து சௌபின் ஷாஹிர். அவர் நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு சிறந்த ஒரு மலையாள நடிகர். அவர் வந்து தமிழில் மிக சிறந்த அறிமுகமாக இந்த படத்தில் நல்லாவே பல படங்கள் சிறப்பாகவே பண்ணுவார் மலையாளத்தில். அவர் தான் படத்தில் கிட்டத்தட்ட மெயின் வில்லன்னு சொல்லலாம். நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதை உணர்ந்து மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் கிங் நாகார்ஜுனா அவர் வந்து இளமையாகவே இருக்கார். நான் பார்த்து சிவான்னு ஒரு படம், உதயம்னு ஒரு படம், அந்த படம் வந்து 80களில் 88 அந்த ரேஞ்சில் வந்தது. அதில் பார்த்த மாதிரியே தான் இன்னும் இருக்கார், இளமையாகவே இருக்கார். ஸ்க்ரீன்லேயும் மிரட்டிட்டாரு. அவருக்கு காட்சிகள் இன்னும் நல்லா எழுதிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தாலும் எப்படி வந்து தனி ஒருவனில் அரவிந்த்சாமி அவர்கள் மிரட்டியிருப்பாரோ அது மாதிரி இந்த படத்துலையும் மிரட்டியிருக்காரு. கார்ப்பரேட் வில்லன் மாதிரி நல்லாவே ஸ்டைலிஷாக நல்லாவே அவர் கேரக்டர் நம்பும்படியாக நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதிலும் படத்தில் ஸ்ருதி ஹாசன் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. அவரும் அந்த கேரக்டரை உணர்ந்து ஸ்ருதி ஹாசனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் சத்யராஜ் அவர்கள் வராங்க. இருந்தாலும் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். டிஏஜிங்கில் 2 3 சீன் நல்லா இருக்கு. மற்றபடி அவர் கேரக்டர் நல்லா எழுதியிருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அதே போல் இவர் கன்னட ஆக்டர் உபேந்திரா, அவர் வந்து மாஸ் ஹீரோ அங்கே கன்னடாவில். இங்கே தமிழில் வந்து இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச முதல் படம்னு நினைக்கிறேன். நல்லாவே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதுவும் அவருக்கு வர அந்த பிஜிஎம்லாம் அந்த வர்ற அந்த மூவ்மெண்ட் எல்லாமே படத்தில் தெரிய விட்டுருது. செமையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி, உடம்புலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த ரோலை நல்லாவே படத்தை உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம். எனக்கு மெயின் ஏமாற்றம் வந்து அமீர் கான் அவர்கள் கேரக்டர் தான். அது வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அந்த கேரக்டரை வந்து நீங்கள் படம் பாருங்கள். அந்த கேரக்டர் வந்து எப்படி உடனே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாரு வில்லன் கேரக்டர்லேருந்து பெரிய அளவில் எதிர்பார்த்து அந்த கேரக்டர் பெருசாக ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பார்த்தா படத்தில் புஷ்ஷுன்னு போயிடும். அது கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். மற்றபடி கேஸ்ட் வைஸு இவங்க இன்னும் இப்போ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்க கூட அவங்க கேரக்டர்லாம் உணர்ந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ மல்டிபிள் லாங்குவேஜ்லேருந்து பல நடிகர்களும் அவங்கவுங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அமீர் கான் அவர்கள் கேரக்டரையும் சத்யராஜ் அவர் கேரக்டரையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். மற்றபடி விண்டேஜ் தலைவர் இஸ் பேக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பாராட்டலாம். அதுலேயும் செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த டிஏஜிங் விஷயங்கள்லாம் நல்லா பரபரப்பாக இருக்குது. பழைய படங்கள் பார்த்த மாதிரியே நல்ல ஒரு அந்த காலத்துக்கே போன மாதிரியான டைம் மிஷினில் போன மாதிரி நல்லாவே இருக்குது. மியூசிக் வந்து அனிருத் அவர்கள் கேட்கவே வேண்டாம். அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகர், வெறியர் எப்படி வேணால் சொல்லலாம். பிஜிஎம்னு வந்துட்டா பின்னி பல்லெடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார். இந்த படத்தில் பிஜிஎம் வந்து நல்லாவே புதுசு புதுசாக ட்ரை பண்ணி படத்தில் வந்து எலிவேட் பண்ணி விட்டுறாரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. சாங்ஸும் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது. அதுவும் சிட்டுக்கு சிட்டுக்கு அந்த பாட்டு, அப்புறம் எல்லா பாட்டுமே அரங்க மாதிரி சின்ன பீட்டு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதிலும் படத்தில் வந்து கேமரா வந்து கிரீஷ் கங்காதரன் நல்லாவே படத்தில் மிரட்டிட்டாரு. லாங் ஷாட்ஸு, வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபிலிமின்ராஜ் கட்ஸும் படத்துக்கு தேவையான இதை நல்லாவே கொடுத்துருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து இந்த ஒரு விண்டேஜ் சாங்கு வா வா பக்கம்பான்னு ஒரு சாங்கு, அப்புறம் லயலா காலேஜ் லயலா இந்த பச்சை பாஸ் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்க, ரெண்டுமே நல்லா தேவையான இடத்துல நல்ல எஃபெக்ட்ஸை கொடுக்குது. நல்லா இருக்குது. அது நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸுக்கு நல்லாவே உதவி இருக்குது. இந்த படம் வந்து தலைவர் வச்சு நல்லா இயக்க முடியும்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே கமலஹாசன் அவர்களை வச்சு உலகநாயகனை வச்சு விக்ரம் படம் இட்டு கொடுத்தாரு. அடுத்த ஹிட்டாக இந்த படமும் நல்லாவே கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கொடுத்த பெரிய பட்ஜெட் படம் இயக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் படத்தில் நிறைய ஒரு வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ட்விஸ்டெல்லாம் வச்சு ஓரளவு கொண்டு போயிட்டாரு. ஸோ படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போகுது. விண்டேஜ் தலைவரான அந்த காமெடி, மாஸ் சென்டிமெண்ட்டு, ஃபைட் எல்லாம் வச்சு நல்லாவே போகுது. இன்ட்ரோல் பிளாக்கு வேறு லெவலாக இருக்கும். தலைவர் சீன்ஸ் எல்லாம் வந்து மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக கதை வந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி தான் போகுது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா படத்தில் வந்து சில இடங்கள்லாம் வந்து இப்போ ஒரு பார்த்த இடங்கள்லேயே பார்த்த மாதிரி இருக்குது. ஹார்பரு, வீடு, அப்படி சில இடங்கள்லாம் வெளியில் அவுட்டோர் நிறைய இல்லாத மாதிரி தான் ஒரு குறையாக இருக்குது. ஏன்னா இது பெரிய சூப்பர் ஸ்டாரோட உலக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படத்தில் நல்ல பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ப்ரொடக்ஷன் டீமும் பெரிய டீம் தான். அது கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சேர் வந்து எலக்ட்ரிக்கல் சேர் மாதிரியான ஒரு காட்சி வரும். சொன்னால் ரிவீல் ஆகிடும். அந்த சேர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மெயின் வில்லன் இறந்துட்டதுக்கப்புறம் கூட படம் வேறு லெவலில் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் என்னதான் அந்த டிஏஜிங் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பெரிய ஃபைட், மேன்ஷன் ஃபைட்லாம் தவிர்த்துருக்கலாம். ரத்தம் தெரிகிற மாதிரியான காட்சிகள்லாம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் காமெடி ஏற்றி ஃபேமிலி ஆடியன்ஸும் வர மாதிரி பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக இன்னும் வேறு லெவலுக்கு வந்திருக்கும். இது என்ன அளவில் பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் ரசிகனா வந்து அவரோட ஃபேன்ஸை கண்டிப்பாக வந்து இந்த படம் எந்த அளவுலையும் வந்து குறை வைக்காமல் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மாஸ் மூமெண்ட்டு, விண்டேஜ் தலைவர் இஸ் பேக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு தலைவர் படத்துக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குமோ, என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ, காமெடி மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. மற்றபடி படத்தில் அவருக்கு தேவையான எல்லாமே இருக்குது படத்தில். ஒரு படம் பார்த்துட்டா எப்படி ஃபீல் குட்டாக நம்ம ஃபீல் பண்ணுமோ, படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த ஃபீல் குட்னஸ் இந்த படத்துலையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிது.
நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஸ்க்ரீன் ப்ளே கவனம் செலுத்தியிருந்தா வேற லெவலுக்கு போயிருக்கும். இப்பயும் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல மூமெண்ட்ஸு, பிஜிஎம், எலிவேஷன்ஸு, அதில் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, வாவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 10-20 நிமிஷம் மட்டும் குறைச்சிருக்கலான்ற குறைய தவிர மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓஹோன்னு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ் தான். ஸோ மொத்தத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய அளவில் அபோவ் ஆவரேஜான படம் தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகி உலக எங்கேயும் நல்ல கலெக்ஷன்ஸு, ஓப்பனிங் ப்ரீ சேல்ஸ்லேயும் நல்ல யூஎஸ்லலாம் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக எல்லா படத்தோட வசூலையும் முறியடிச்சு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ண நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தலைவர் ரசிகராக வந்து என்னோட ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடான படம் தான் இது. ஸோ மற்றபடி 50 வருஷத்தில் கொண்டாடுற தலைவருக்கு பரிபூர்ண ஆயுசும் நல்ல ஒரு படங்கள் நிறைய பண்ணணும். ரசிகர்கள் இதே மாதிரி நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. ஒரு வணக்கம் தெரிவித்து இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை எங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு ரிவ்யூ அல்லது முன்னோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.